சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிந்து நதிநீர் நிறுத்தம், பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது உள்ளிட்ட பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்தியாவின் நடவடிக்கைகள் குறித்து பேசிய பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி, இந்தியாவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலளிக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதம் உட்பட முழு பலத்தையும் பயன்படுத்துவோம். சிந்து நதி நீரோட்டத்தை திசை திருப்பும் அல்லது தடுக்கும் எந்தவொரு முயற்சியும் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கையாக கருதப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும். அதே நேரம் இரு நாடுகளும் அணு சக்திகளாக இருப்பதால் பதற்றத்தை தணிக்க வேண்டிய அவசியம் நிறைய உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதல் குறித்த நடுநிலையான விசாரணையில் இணைய பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறிய அவர், சீனா, ரஷ்யா போன்ற உலக நாடுகள் இந்த விசாரணையில் பங்கேற்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கான மூல காரணமான காஷ்மீர் மக்களின் சுய நிர்ணய உரிமை, இது சர்வதேச சமூகத்தால் பல்வேறு தீர்மானங்கள் மூலம் அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் நிலையான மற்றும் நீடித்த அமைதிக்காக இது கவனிக்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் தூதர் உளறினார். ஜம்மு காஷ்மீரின் ஜனநாயக பூர்வமான தேர்தலில் சென்னையை விட அதிகமான மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்து தங்களுடைய இந்திய தன்மையை ஒரு முறைக்கு பல முறை நிரூபித்துள்ளனர்.